ஹலோ எஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி ஆப்டிவித்திஏகே யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சி இந்த 3 எக்ஸாமுக்கும் தேவையான அர்த்தமெட்டிக் சம்ஸ் ரெகுலராக ப்ரொவைட் பண்ண போகிறோம் இன்னையிலேருந்து. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனியன் பேங்க்குடைய லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் இதோட எக்ஸாம் நேற்று 2 ஷிஃப்ட் நடந்துச்சு. இன்னைக்கு 2 ஷிஃப்ட் நடக்க போகுது. நேற்று நடந்த 2வது ஷிஃப்ட்டோட அனலைசிஸ், ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட அனலைசிஸ் டிஎன் பேங்கர்ஸில் ப்ரொவைட் பண்ணியாச்சு. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷிஃப்ட் எழுதின ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஸ்லாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரீசனிங் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கு. அவங்களுக்கும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. பட் உங்களுக்கு நல்லா நிறைய அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி தான் இருந்திருக்கு. ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க நிறைய பேர். 45 அவுட் ஆஃப் 45 இது வரைக்கும் எனக்கு சொன்னவங்கள நிறைய பேர் 45 அவுட் ஆஃப் 45 போட்டிருக்காங்க. ஏன்னா ஆப்டில் தான் ஒரு சில பேர் 26 சொல்கிறாங்க, ஒரு சில பேர் 28 சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா படிக்கிறவங்களே 28, 30, ரொம்ப நல்லா படிக்கிற டாப்பரே 30 தான் போட்டு வந்திருக்காங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ஒரு 28 தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது வந்து நார்மலைசேஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. அண்டு என்ன ஜிகேவும் இங்கிலீஷும் மற்ற ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் இருந்த மாதிரி தான் அப்படியே இருந்திருக்கு. எந்த சேஞ்சஸும் இல்லை. மற்ற செக்ஷன்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு செக்ஷனாக டாபிக் வைஸாக பார்த்துடலாம் வாங்க. ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த சேனலில் இனிமேல் நம்ம அப்ளிகேஷன்ஸ் நம்ம ரெகுலராக கொடுப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அர்த்தமெட்டிக்ஸ் நாங்கள் வைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை பாருங்கள். இந்த இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸில் சொல்லியிருந்தோம் இல்லையா, கோடட் பேட்டர்னில் 10 மார்க் இருக்கும். ஒரு 10 மார்க்கில் கூட ஒரு 2 கொஸ்டின் 2 டாபிக் 3 டாபிக் இருக்கும் அப்படின்னு இங்கே 9 கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்க. 9 × 1.3 எவ்வளோ? 9, 13, 117. 12 மார்க்கு உங்களுக்கு 11.7 மார்க்கு இந்த கோடட் பேட்டர்ன்லேயே வந்திருக்கும். இதெல்லாம் ஈஸி லெவலில் இருக்கும். அதாவது நம்ம கிளர்க் மெயின்ஸு, பிஓ மெயின்ஸ்லலாம் 1 மார்க்கில் கேட்பாங்க இல்லையா ஒரு கோடட் பேட்டர்ன், அந்த மாதிரி பேட்டர்ன் இங்கே அந்த ரொம்ப ஈஸியான லெவலில் கோடட் பேட்டர்ன் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் பேசிக்காக இது வந்து டிஎன் பேங்கர்ஸில் நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். கோடட் பேட்டர்ன் எப்படி இந்த சிலாஜிசமும் கோடட் பேட்டர்லேஷனும் கோடரில் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுருந்துருக்கணும். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கோடட் டேரக்ஷனும் கோடட் இன்இக்வாலிட்டியும் கேட்டிருந்தாங்க. இதில் கோடட் சிலாஜிசனும் கோடட் பேட்டர்லேஷனும் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் மினிட் டிப்ஸில் நம்ம அதான் சொன்னோம். இந்த சேனல்லே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மினிட் டிப்ஸு. ஸோ பசில் வந்து ஒரு பிஓ எஸ்பிஐ பிஓவில் ஒரு கொஞ்சம் ஒரு மாட்ரேட் லெவலில் ஒரு டிஃபிகல்ட் லெவலில் ஒரு பசில் கேட்பாங்க இல்லையா, ஒரு 8 பேர் வச்சு, அந்த மாதிரி 8 பேர் வச்சு சிங்கிள் வேரியபிள் பசில், 5லேருந்து 6 பேர் வச்சு டபுள் வேரியபிள் பசில், இந்த மாதிரி பசில் தான் கேட்டிருக்காங்க. சீக்வன்ஸ் பசில், மந்த் பசில், ஃப்ளோர் பசில், லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் மந்த் அட்டன் பண்ணிவிட்டு, அப்புறம் ஃப்ளோர் அட்டன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் லீனியர் அட்டன் பண்ணிட்டு, கடைசியாக சீக்வன்ஸ் அட்டன் பண்ணோம். தென் இன்புட் அவுட்புட் அட்டன் பண்ணிவிட்டு, கடைசியாக இந்த மிஸ்செல்லேனியஸ் கொஸ்டின் 3, இந்த பேர் டெஸ்ட்டு, வேர்டு அரேஞ்ச்மெண்ட்டு, மீனிங்ஃபுல் வேர்டு இதெல்லாம் கடைசியாக அட்டன் பண்ணிக்கணும். இந்த ஆர்டரில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், கோடிங் டிகோடிங் அட்டன் பண்ணியிருக்கணும். இந்த சாதா டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. இங்கே கோடு கேட்டதுனால இங்கே சாதா டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. இன்இக்வாலிட்டி இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த கோடட் பேட்டர்ன் அட்டன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் பசில் அட்டன் பண்ணணும். பஸ்ஸில் லாஸ்ட்டாக அந்த சீக்வன்ஸ் பசில் அட்டன் பண்ணிக்கணும். தென் இன்புட் அவுட்புட் அட்டன் பண்ணிட்டு கடைசியாக அந்த மிஸ்லினியஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் 43 to 44 அட்டன் பண்ணிக்க முடியும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மட்டும் இதில் மிஸ் ஆயிருந்தால் கூட நல்லா படிக்கிறவங்க 45 அட்டன் பண்ணிக்கலாம். இதோட ஆவரேஜ் அட்டெம்ப்ட் நம்ம அப்புறம் சொல்லலாம். இதோட ஆவரேஜ் அட்டெம்ப்ட் ஒரு 42 வரையும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட 40லேருந்து 42 வரையும் பாசிபிள். நீங்கள் 42க்கு மேலே இருந்தால் நீங்கள் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை பாருங்கள். டிஐயில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்பீட் மேக்ஸில் கண்டிப்பாக 10 கொஸ்டின் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு 9 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க ஸ்பீட் மேக்ஸில். தென் டிஐ கேட்டிருக்காங்க, 3 டிஐ கேட்டிருக்காங்க. அந்த ஸ்லாட்டில் 3 டிஐ தான் கேட்டிருந்தாங்க. இதுலேயும் 3 டிஐ. இதில் என்ன எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா, கேஸ்லெட் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. கேஸ்லெட் நிறைய பேருக்கு வராது. அதாவது இருக்கிறதே ஈஸி ஸ்கோரிங் பார்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல ஈஸிங்க. கேஸ்லெட்டில் ஒரு சில கேஸ்லெட்லாம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிட்டா நம்ம கொஸ்டினில் கொஞ்சம் அவ்வளோவா ட்விஸ்ட் பண்ண மாட்டாங்க. கேஸ்லெட்டை சால்வ் பண்ணிட்டோம்னா நம்ம இது பசில் மாதிரி நம்ம இதில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நம்ம அட்டெம்ப்ட் நல்லாயிருக்கும். கேஸ்லெட் கேட்கும்போது நம்ம கேஸ்லெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் மெயின்ஸில் பொறுத்த வரைக்கும் கேஸ்லெட் 2-3 கேஸ்லெட் கேட்டாங்கன்னா, கேஸ்லெட் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம அதை அட்டன் பண்ணோம்னா மற்றவங்களுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன் காட்டலாம். ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்லேயும் அப்படி தான் ஆச்சு. கேஸ்லெட் சால்வ் பண்ணவங்களுக்கு அட்டெம்ப்ட் கூட இருந்துச்சு. கேஸ்லெட் சால்வ் பண்ண தெரியாதவங்களுக்கு மற்ற கஷ்டமான கொஸ்டின் எடுத்து பிக் பண்ணி 2 கேஸ்லெட் கேட்குறாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு கேஸ்லெட் ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு கேஸ்லெட் தான் கேட்டிருக்காங்க. இது கேஸ்லெட் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கேஸ்லெட் தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற கொஸ்டின் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு கேஸ்லெட்டும் வராது, அப்ளிகேஷன் சம்மும் வராது. அவங்க ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க. அவங்க தான் 22 கொஸ்டின்லாம் போட்டிருக்காங்க. 22 கொஸ்டின்லாம் போட்டால் கொஞ்சம் கம்மின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது.
ஒரு 26 ஒரு 28வது போட்டா தான் நீங்க வந்து கொஞ்சம் காம்படிஷன்லயே கம்பேரே பண்ண முடியும். 22 அளவுக்கெல்லாம் கம்மியா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். அப்ளிகேஷன் சம்லாம் போடுங்க. ஏன்னா 45 மினிட்ஸ் குடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் கிடையாது. கொஞ்சம் மாடரேட்டான எக்ஸாம் தான். 45 மினிட்ஸ்ல நீங்க ஒரு 30 பிளஸ் போட ட்ரை பண்ணியிருந்திருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஆவரேஜ் ஸ்டூடண்ட் போட்டா 26, 28னா போட்டுருக்கணும். 22லாம் போட்டிருந்தா, நீங்க இன்னும் இந்த கேஸ்லெட்லயும் அப்ளிகேஷன் சம்லயும் நீங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு. டிஏல ஒரு சில கொஸ்டின், 1 கொஸ்டின், 2 கொஸ்டின் கஷ்டமா கேட்குற கொஸ்டின் உங்களுக்குல போட முடியல. அதான் நான் சொன்னேன்ல, ஏ, பி, சி இருக்குன்னா, ஏலேருந்து ஏவோட மேல்ஸு, பியோட ஃபீமேல்ஸுக்கு கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸ்ன்னு ஒரு புது ஃபேக்டரை கொண்டு வந்து, இதோட 2த்தையும் சம் பண்ணி ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணா எக்ஸு. அப்புறம் எக்ஸுக்கு ரேஷியோ குடுத்துட்டு, அதுலேருந்து டிக்கு கேட்பாங்க. இந்த மாரி பெருசா சுத்திட்டு போற அளவுக்கு இந்த இந்த இவ்வளோ பெரிய சம்ம நீங்க சால்வ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாமினா வேணும், மைண்டு எனர்ஜி வேணும்னாக்குல, நீங்க முன்ன பின்ன அந்த சம்ம அதிகமா சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம ஆப்டிவ் வித் ஏகே சேனல்ல அந்த மாரி அப்ளிகேஷன் சம் குடுத்துடலாம். இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன டிஏ எல்லாம் டிஎன் பேங்கர்ஸ்ல நான் இனிமேல் ரெகுலரா ப்ரொவைட் பண்ணுவேன். யுஏஎஸ்சி ஏஓ எக்ஸாமுக்கும், கர்நாடகா பேங்க் கிளர்க்கு அண்ட் எல்ஐசி, ஐடிபிஐ, ஐடிபிஐ, எல் என்ன ஃபர்ஸ்ட்டு ஜேஏஎம். இந்த 3 எக்ஸாமுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி நான் அந்த எக்ஸாம் லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின அரித்மெட்டிக் சம்மு அந்த மாரி கான்செப்ட்லாம் இங்கேயும், பஸ்ஸிலு, டிஏ எல்லாம் டிஎன் பேங்கர்ஸ்லயும் குடுக்குறேன். 2 சேனல்லையும் டச்லயே இருங்க. நீங்க வரக்கூடிய எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். ஸோ ஸ்பீட் மேக்ஸ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. 2வது கேஸ்லெட் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. டிஏ அட்டெம்ப்ட் பண்ணுங்க. 3வதா அப்ளிகேஷன் சம்மு கேஸ்லெட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு தான் அப்ளிகேஷன் சம் அட்டெம்ப்ட் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் செகண்ட்ல நீங்க கேஸ்லெட் அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது. கேஸ்லெட் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மினிமம் 15 நிமிஷமாச்சும் கையில இருந்தா தான் நீங்க கேஸ்லெட்டே தொடணும். இந்த எக்ஸாம்ல இதுவே வேற எக்ஸாம் இருந்தா ஒரு 6 நிமிஷம் பக்கத்துல கையில இருக்கும்போது தான் நீங்க இப்ப கேஸ்லெட் தொடணும். பஸ்ஸுலுக்கு என்ன ரூல் தான் அதுவும் கேஸ்லெட். பஸ்ஸுலும் கேஸ்லெட்டும் வேற கிடையாது. 2மே ஒண்ணு தான். இங்க ஆப்டில வரக்கூடிய பஸ்ஸுலுக்கு பேர் தான் கேஸ்லெட். ஸோ லாஸ்ட் 5 நிமிஷம், 6 நிமிஷத்துக்கு கீழ இருக்கும்போது நீங்க அத தொடக்கூடாது. அப்ப அந்த மாரி டைம்ல நீங்க அத அட்டெம்ப்ட் பண்ணி கடைசில அப்ளிகேஷன் சம் போட்டுருக்கணும். அப்ளிகேஷன் சம்ல ஒரு 3 கொஸ்டின் வரையும் டஃப்பா இருந்ததா ஃபீல் பண்ணாங்க ஆஸ்பிரண்ட்ஸ். ஆஸ்பிரண்ட்ஸ் சொன்ன ரிவ்யூ தான். 3 கொஸ்டின் வரையும் டஃப்பா இருந்துச்சாம்மா அப்ளிகேஷன் சம்ல. நீங்க இன்னும் நல்லா ஆப்டில அரித்மெட்டிக்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் வரக்கூடிய காலத்துல நீங்க மத்தவங்க கூட காம்பீட் பண்ணிடலாம். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் ரீசனிங் பார்த்தாச்சு, இங்கிலீஷ் பார்த்தாச்சு. இதோட குட் அட்டெம்ப்ட் அதான் 26லேருந்து 28 வரையும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட குட் அட்டெம்ப்ட். நல்லா படிக்கிறவங்க 30 வரையும் போட்டிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லலாம் 32 அசால்ட்டா போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா ஏலியன் மாரி படிக்கிறவங்க 35மே போட்டிருக்காங்க. சரி, இங்கிலீஷ்ல சா எப்பயுமே நம்ம சொல்லக்கூடிய வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம் 2மே இருக்கு. தென் இது ஆட்டோமேட்டிக் கிளாஸ் டெஸ்ட் ஃபில்லர்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஃபில்லர்ஸ் இருக்கு. தென் பேராஜம்பிள் இருக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கேன், ஆர்சில டைரக்ட் கொஸ்டின் சினானிம்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் எரர் ஸ்பாட்டிங் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு, ஆர்சில இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு நீங்க இந்த எக்ஸாம் முடிச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டேனா இல்ல. ஏன்னா நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வேர்ட் மேட்ச் த காலம், வேர்ட் ஸ்வாப், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இல்லைனா பேராஜம்பிள் இருக்கும். பேராஜம்பிள் ஈஸியா இருந்தா ஃபுல்லா அட்டெம்ப்ட் பண்ணுங்க. இல்லைனா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. தென் எரர் ஸ்பாட்டிங் ஆர்சில போயிட்டு சினானிம்ஸ் சென்டென்ஸ் கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு, டைரக்ட் கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு, ஃபில்லர்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு, இன்டைரக்ட் கொஸ்டின் மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு வந்து, இந்த எரர் ஸ்பாட்டிங்ல பிரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இது 2 இந்த 2த்துல பிரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணணும். அப்புறம் எரர் ஸ்பாட்டிங் தெரிஞ்ச கொஸ்டின்லாம் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு, அப்புறம் இதில போயிட்டு இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு, திருப்பியும் தெரியாத கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணணும். இதுதான் இங்கிலீஷ்ல அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய ஆர்டர். ஸோ இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க ஒரு 30லேருந்து ஒரு 32 வரையும் போட்டுக்கலாம். இங்கிலீஷ்லலாம் ஒரு 2 கொஸ்டின் தான் கஷ்டமா இருந்துச்சாம்மா. இதெல்லாம் மாடரேட்டா தான் இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்துச்சு. அப்ரோச்சபிளா தான் இருந்துச்சு. நீங்க இங்கிலீஷ் ஈஸியா பண்ணிடலாம். இந்த ஷிஃப்ட்ல ஆப்டி தான் ரொம்ப டஃப்பா இருந்திருக்கு. ஸோ நீங்க ஆப்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. எஸ்ஏ ரைட்டிங்கும், லெட்டர் ரைட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. எஸ்ஏ ரைட்டிங்கும், லெட்டர் ரைட்டிங்கும் ஒரு மேனேஜருக்கு, ஒரு ஆஃபீஸருக்கு ஒரு லெட்டர் படிங்க, லெட்டர் எழுதி கத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது இல்லாம கொஸ்டினே இருக்காது. ஒரு ஆஃபீஸர் அப்படி இல்லனா ஒரு மேனேஜருக்கு ஒரு லெட்டர் எழுதும்போது தான் ஒரு அஃபிஷியல் லெட்டர் தான் 2மே இருக்கு. ஃபார்மல் லெட்டர் ஈஸியா அடிச்சிருக்கலாம். இது வந்து புல்லிங்னா கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா? ஒர்க் பிளேஸ்ல ஒருத்தர இப்ப புடிச்சு டார்கெட் பண்ணி குரூப்பா சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா? அதான் புல்லிங்கு. அந்த மாரி ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒருத்தரே ஒரு இப்ப அந்நியன் படத்துல அம்பி இருக்கார் இல்லையா? அம்பிய பார்த்தா எல்லாம் என்ன நார்மலா இருக்கிறவங்க என்ன தோணும்? கிண்டல் பண்ண தோணும் இல்லையா? அந்த மாரி ஒரு ஆஃபீஸ்ல ஒருத்தரு சின்சியரா இருக்காருன்னா, அவர கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி அவங்கள கிண்டல் பண்றதுனால என்ன காஸ் அண்ட் எஃபெக்ட் நடக்கும் சொசைட்டில? அந்த மாரி இந்த ஒர்க் பிளேஸ்ல என்ன காஸ் அண்ட் எஃபெக்ட் நடக்கும்? அந்த மாரி புல்லிங்னால என்ன காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எஸ்ஸே கேட்டிருந்தாங்க. டிஜிட்டல் டிடாக்ஸ்.
டிஜிட்டல் டீடாக்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இந்த டீடாக்ஸ் பத்தி நாங்க கண்டிப்பா ஒரு வீடியோ மேக் பண்ணணும். டீடாக்ஸ் நம்ம டீடாக்ஸ் ஃபாலோ பண்றதுனால நம்மளுடைய கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுடைய மெமரி பவர் அண்டு கான்சன்ட்ரேஷன் டைமிங் இம்ப்ரூவ் ஆகும். டீடாக்ஸ் இருக்கிறதுனால. டீடாக்ஸ்னா என்ன அப்படின்னு நான் தெளிவா ஒரு வீடியோ குடுக்குறேன். இது வந்து நான் ஃபாலோ பண்ணதுன்னு தான் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆச்சு. அதுவரையும் நானு ஒரு டஸ்ட்பின் மாரி தான் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாம ஒரு மாதிரி ஃப்ளாட் லைன்ல இருந்தேன். இந்த எப்போ டீடாக்ஸ் டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்னு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது நெறைய டேட்டா கிடைக்கும். தமிழ்ல டோபமைன் டீடாக்ஸ்ன்னு அடிச்சு பாருங்க. கன்சிஸ்டன்ட்டா படிக்கிறது எப்படின்னு நீங்க கத்துப்பீங்க. இதில டிஜிட்டல் டீடாக்ஸ்னா என்னன்னா, இந்த சோசியல் மீடியா இருக்கு இல்லையா? இந்த Instagram, WhatsApp, Facebook அதில அடிக்ட் ஆயிட்டு அதுலேருந்து ஒரு டோபமைன் செக்ரேட் பண்ணிப்பாங்க. அதனால அடிக்ஷன்லேயே இருப்பாங்க. வேற எந்த ப்ரொடக்டிவிட்டியா எதுவுமே இருக்காது அவங்ககிட்ட. ஃபுல்லா இந்த YouTube ஷார்ட்ஸ் பார்க்குறது, Instagram ரீல்ஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் இந்த இப்ப Netflixல வந்து ஒரு சில கன்டென்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த கன்டென்ட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டைம் வேஸ்ட் பண்ணிருவாங்க. அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் டீடாக்ஸ். ஸோ உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கும் இல்லையா? அதனால டிஜிட்டல் டீடாக்ஸ் பத்தி என்ன உங்களுக்கு தெரிஞ்சதே இதில சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஒர்க் பிளேஸ்ல ஒருத்தர கிண்டல் பண்றதுனால என்ன காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்குன்னு எஸ்ஏல சொல்லியிருக்காங்க. இது 2 லெட்டர் ரைட்டிங் இவ்வளோதான். கொஞ்சம் லெட்டர் ரைட்டிங் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா, இது நம்ம கவர் பண்ணல இந்த 16 டாபிக்ல அதனால தான். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இந்த ஸ்லாட்ட பொறுத்து அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல, செகண்ட் ஷிஃப்ட்ல. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ட பொறுத்தவரைக்கும் ஆப்டில ஒரு 2 கொஸ்டின் டஃப்பா இருந்துச்சு. செகண்ட் ஷிஃப்ட்ல ஒரு ஆப்டில ஒரு 3 டூ 4 கொஸ்டின் 4 இல்ல ஒரு 6 கொஸ்டின் வரைக்கும் ஒரு சில பேரால மட்டும் தான் 6 பிளஸ் கொஸ்டின் வரைக்கும் ஒரு சில பேரால மட்டும் தான் அப்ரோச் பண்ண மாரி இருந்துச்சு. இதில ஆப்டில ஒரு 2 கொஸ்டின் டஃப்பா இருந்துச்சு. இந்த 6 கொஸ்டின் நல்லா படிக்கிறவங்க மட்டும் தான் அப்ரோச் பண்ண முடியும். ரீசனிங் பொறுத்தவரைக்கும் காமன். இதில ஒரு 44 வரைக்கும், இதில 40 இதில கொஞ்சம் 2 இதுலயும் இதில என்ன சொல்றாங்கன்னா, அது பேர் என்ன? இன்புட், அவுட்புட் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இதுலயும் இன்புட், அவுட்புட் கஷ்டமா தான் இருந்துச்சு. கஷ்டமா இல்ல அது. டைம் கன்சியூம் ஆகும். அது 2 ஷிஃப்ட்ல அதான் இருந்துச்சு. ஸோ காமனா 44 45 2 ஷிஃப்ட்டுக்குமே ஒண்ணு தான். 4 44 எங்கேயுமே நமக்கு லூப் ஹோல் இல்ல. இந்த அட்டெண்ட் பண்ண முடியாதுன்ற மாரி எல்லாமே அப்ரோச்சபிள் தான். இது நல்லா படிக்கிறவங்க 44 போடுவாங்க. நல்லா படிக்காதவங்க ஒரு 42 வரையும் வச்சுக்கலாம். இதில எல்லாமே அட்டெண்ட் பண்ற மாரி தான் இருந்துச்சு. இங்கிலீஷ்ல எல்லாமே அட்டெண்ட் பண்ற மாரி தான் இருந்துச்சு. இதில 2 கொஸ்டின், இதில 2 கொஸ்டின் சேம் தான் இதில. அப்ப சிஏவும் 2ம் காமன் தான். இதில எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இதில இருந்துச்சு. டிஸ்கிரிப்டிவ் ஓகே தான். 2த்துக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லேருந்து கொஞ்சம் அட்வான்டேஜ். தெரிஞ்ச டாபிக் வந்ததுனால, இவங்களுக்கு கொஞ்சம். அதனால இவங்களுக்கு 1 மார்க் கூட போட்டுக்கலாம். அதாவது இவங்களுக்கு 1 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு 1 மார்க் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நார்மலைசேஷன் ஆகும்போது, இவங்களுக்கு ஆப்டில ஒரு 2 மார்க்கு, இந்த டிஸ்கிரிப்டிவ்க்கு ஒரு 1 மார்க்கு சேர்ந்து 3 மார்க்கு ஆட் ஆகும். நார்மலைசேஷன்ல. இது வந்து ஆவரேஜ் ஸ்லாட்டு. மத்த இருக்கிற 3 ஸ்லாட்ட வச்சு இவங்களுக்கு மார்க் ஆட் ஆகுமா? மைனஸ் ஆகுமா? இல்ல ஸ்டேஷனரி அப்படி இருக்குமா? அப்படின்றது நம்ம மத்த ஸ்லாட்ட வச்சு பார்க்கலாம். இது ஆவரேஜ் மாடரேட் ஷிஃப்ட். காலையில இருந்தது மாடரேட்டு. இது கொஞ்சம் லைட்டா மாடரேட் ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம். M+ இது செகண்ட் ஷிஃப்ட். இதனால நமக்கு ஒரு கொஞ்சம் மார்க் 2லேருந்து 3 மார்க் நான் இப்போதைக்கு குடுத்துருக்கேன். மத்த ஸ்லாட்ட பார்த்துட்டு அந்த 3 மார்க் 4 மார்க்கா கூட இன்க்ரீஸ் ஆகலாம். அது மத்த ஸ்லாட்ட பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இந்த 2 ஸ்லாட் கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்லாட்டுக்கு ஒரு 3 மார்க் சேர்ந்து வரும். நார்மலைசேஷன்ல ப்ளஸ் நீங்க எடுக்கக்கூடிய ஸ்கோர்ல ஒரு 3 மார்க் நார்மலைசேஷன் எடுத்துக்கோங்க. 3 கொஸ்டின் 3 மார்க்கு இல்லன்னா ஒரு 4 மார்க்கு. 3 டூ 4 மார்க்கு போனஸ் நார்மலைசேஷன். ஏன்னா, ஆப்டில கொஞ்சம் டஃப்பா இருந்ததுனால. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் குட் அட்டெம்ப்ட். ஆவரேஜ் ஸ்டூடண்ட்டுக்கு இது குட் அட்டெம்ப்ட். இது ஆவரேஜ் ஸ்டூடண்ட்டுக்கு இது நல்லா படிக்கிறவங்களுக்கு. நல்லா படிக்கிறவங்க சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா இந்த அட்டெம்ப்ட் வரையும் நம்ம குடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆவரேஜ் ஸ்டூடண்ட் நல்லா பண்ணியிருந்தா இந்த அட்டெம்ப்ட் குடுத்துருக்கலாம். டாப்பர்ஸ் சின்ன சின்ன தப்பு பண்ணியும் இந்த அட்டெம்ப்ட் குடுத்து வந்திருக்க முடியும். இதுதான் குட் அட்டெம்ப்ட் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ்ல 30 டூ 33, ரீசனிங்ல 38லேருந்து 44, குவான்ட்ஸ்ல நல்லா படிக்காத ஆவரேஜ் ஸ்டூடண்ட் 23 நல்லா பண்ணியிருந்தா கூட 23 தான். நல்லா படிக்கிறவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட 28 மார்க் வரைக்கும் பாசிபிள். 28 ப்ளஸ்லேருந்து 30, 35 கூட போயிருக்கு. 30 எல்லாம் கூட போயிருக்கு. ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா கூட நீங்க 28 ஆச்சும் நீங்க போட்டு வந்திருக்கணும் டாப்பர்லாம்.
அப்போ தான் குட் அட்டெம்ப்டாக கன்சிடர் பண்ணுவோம். நீங்கள் படித்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. இது 16லேருந்து 22. இது 2 ஷிஃப்ட்டுக்கு சேம் தான். ஓவரால் அட்டெம்ப்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தால் ஒரு குறைஞ்சது ஒரு 110 போட்டு வந்தால் தான் டீசென்ட்டு. நல்லா படிக்கிற ஆஸ்பிரண்ட் நீங்கள் அங்கங்கே அடி வாங்கி வாங்கி தப்பு பண்ணி மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நீங்கள் 125 போட்டு வந்திருக்கணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ கொஸ்டின் போட்டு வந்திருப்பீங்க. இது மார்க்கு கிடையாது. ஆப்டியில் இங்கிலீஷில் ஒரு இதை 40 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இதை 1.33 இன்ட்டு 1.71 பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய அட்டெம்ப்ட்டு இண்டிவிஜுவலாக இந்த மல்டிப்ளை பண்ணி தான் உங்களுக்கு ஸ்கோரு அவுட் ஆஃப் 2 to 5 வரும். சரிங்களா? டிஸ்கிரிப்டிவில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை காட்டிலும் இவங்களுக்கு ஒரு 1 மார்க் கூட தான் வரும். நார்மலைசேஷனில் 1 மார்க் கூட வரும். ஏன்னா கொஞ்சம் அன்னோன் டாப்பிக்காக இருக்கிறதுனால. அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ரிப்பீட்டட் பேட்டர்ன் ஆச்சு. இது கொஞ்சம் அன்னோன் டாப்பிக்காக இருந்ததுனால 1 மார்க் வரையும் கூட இருக்கலாம். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தலாம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொண்டு வரேன். இன்றைக்கி நம்ம போட் அண்ட் ஸ்ட்ரீம் கான்செப்ட் பார்க்க போகிறோம். போட்டு அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் கான்செப்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன் பேங்கர்ஸ் ஆப்டிவ் வித் ஏகே. இது மெயின்ஸுக்கு, ஆப்டிவ் வித் ஏகே ப்ரிலிம்ஸுக்கு. ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.